ஒரு புதிய மாதம், ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த சனிக்கிழமை காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய மாசத்துல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாள்ல நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் ஒரு அழகான ஒரு மாதத்தை கொடுத்திருக்காரு. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஒரு மாதம். ஆண்டுகள் துவங்கி ஒவ்வொரு மாதமும் அழகா நடத்திய ஆண்டவர் இந்த 8வது மாதத்துல, இந்த ஆகஸ்ட் என்னும் 8வது மாதத்துல நீங்கள் எட்டாத உயரங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழகான உயரங்களை நீங்கள் காணும்படிக்கு இந்த 8வது மாதத்தை அப்பா நமக்கு தந்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுல இந்த மாசம், இந்த 8வது மாசம் பெரிய மகிழ்ச்சிகளை நீங்கள் காண்பீர்கள். அப்படிப்பட்ட மகோ உன்னதமான காரியங்களை அப்பா உங்க லைஃப்ல செய்ய வல்லவரா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்பு தகப்பனுடைய பேரன்பு இந்த மாதமும் உங்களை அழகா நடத்தும். இந்த புதிய மாதத்துல இந்த 2ஆம் தேதி இந்த காலையில கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணலாமா? வாசிக்க நாம் கேட்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் இந்த மாதத்துல அதிசயமான காரியங்களை செய்ய போறார். உங்களுடைய மனம், உள்ளம், உணர்வு, உணர்ச்சி, நினைவு, சிந்தனை எல்லாம் பூரித்து பொங்கி நிறைந்த சம்பூர்ணங்களோடு நீங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸான பிளஸிங்ஸை டேடி காட் உங்களுக்காக வச்சிருக்காரு. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருங்க. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷங்களுக்கு மேலாக அடிமைப்பட்டார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் அதிகமாய் உழைத்தார்கள், அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள். ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் எகிப்து தேசத்தின் பார்வோன் கொடுக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது. அந்த ஒரு நாள்ல ஆண்டவர் நீதி செய்தார். நியாயமாய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரங்கள் மறுக்கப்பட்டது. நீதியாய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்டது. உண்மையாய், நேர்மையாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் அவர்கள் பெறாதபடிக்கு தடை செய்யப்பட்டது. எவ்வளவு காலம்தான் பார்வோனால அடக்கி வைக்க முடியும்? நீதியை தடை செய்ய முடியும், ஜனங்களை ஒடுக்க முடியும்? ஒரு காலம்தான். உங்க வாழ்க்கையில கூட எவ்வளவு காலம்தான் சத்துருக்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? ஒரு காலகட்டம் தான், கொஞ்ச காலம் தான். அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. நீதியாய், நியாயமாய், நேர்மையாய், உண்மையாய், உத்தமமாய் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நன்மைகள் இன்னும் வழங்கப்படாமல், நீங்கள் அதை பெறாமல், அனுபவிக்காமல் இருக்கின்றீர்கள் என்ற வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கா? பயப்படாதீர்கள். ஒரே நாள்ல எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்படும் பொழுது அதிசயமான பலன்களை பெற்றார்கள். அற்புதமான செல்வ திரட்சிகளை பெற்றார்கள். 400 ஆண்டுகள் அவர்கள் பட்ட பிரயாசத்தினுடைய பலனை 400 வருஷத்துக்கு மேலாக அவர்கள் பிரயாசப்பட்டிருந்தால் கூட கிடைக்காத பெரும் திரட்சியான செல்வ வளன்களையும் மேன்மைகளையும் விடுதலைகளையும் சுதந்திரங்களையும் படைத்த தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? பெரிய சர்ப்ரைஸ். இப்போ பின்னாட்கள்ல இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு நான் செஞ்சேன் இல்லையா, அதே தேவன் இன்னைக்கு இப்போ உன் லைஃப்ல அதே பிளஸிங்ஸை நான் செய்ய வல்லவரா இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 2ஆம் தேதி இந்த சனிக்கிழமை காலையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளையே, வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் செய்த நிறைய அற்புதத்தை நீங்க வாசிச்சிருப்பீங்க.
ஆண்டவர் செய்த அநேக ஆச்சரியமான வியக்கக்கூடிய விஷயங்களை வேதத்துல வாசிச்சிருப்பீங்க. அது அன்னைக்கு அவங்களுக்கு நடந்தது, மோசேக்கு நடந்தது, ஆபிரகாமுக்கு நடந்தது, யோசேப்புக்கு நடந்தது, தாவீதுக்கு நடந்தது என்று மாத்திரம் அல்ல, ஆண்டவர் இன்றைக்கு முகமுகமாய் தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி உங்க லைஃப்லயும் நடக்கும். அன்று மோசேக்கு செய்த அற்புதத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அன்றைக்கு தானியேலுக்கு செய்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தந்த ஆசீர்வாதத்தின் பலன்களை இன்று ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதுதான் அவர் சொல்றாரு, அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் பெற்ற அதே அதிசயத்தை இன்னைக்கு உன் வாழ்க்கையில நான் செய்வேன், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு டாடி காட் சொல்லியிருக்காரு. இந்த காலையில உங்களால விசுவாசிக்க முடியுமா? நம்ப முடியுமா? கண்மூடித்தனமா நம்புங்க, கண்ணா பின்னான்னு நம்புங்க. ஆண்டவர் பொய் உரைக்கிற தேவன் அல்ல, சத்தியபரர், நீதிபரர், உண்மையை சொல்லும் உத்தம தேவன் சொல்லுகிறார், இன்று இந்த நாளில் உங்க வாழ்க்கையில அப்பா அதிசயத்தை காண பண்ணுவார். என்னென்ன வாழ்க்கையின் பகுதிகளில் நீங்கள் அற்புதத்தை, அதிசயத்தை பெறணுமோ, நீங்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் பூரிக்கக்கூடிய அளவுக்கு அதிசயங்களை நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க மிக மிக நன்றாய் இருப்பதற்கான ஆசீர்களை படைத்த தேவன் சம்பூர்ணமாய் உங்க லைஃப்ல வர்ஷிக்க பண்ண போகிறார். நம்புங்க, இந்த நாளிலிருந்து அதிசயம் உங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. அற்புதங்கள் ஆரம்பிக்கிறதுங்க. வியக்கக்கூடிய நன்மைகள் துவக்குகிறதுங்க. ஆழமா நம்புங்க. உங்கள் மனம், அறிவு, ஞானம், இந்த புத்திக்கெல்லாம் எட்டாத அதிசயங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, ஏராளமான அதிசயங்களை இன்னிலிருந்து உங்கள் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். அன்னைக்கு செய்த அதே ஆண்டவர் இன்னைக்கும் செய்வார். ஏன்னா அன்னைக்கு ஜீவித்த அதே ஆண்டவர் இன்னைக்கும் இந்த 2025 வருஷத்திலே இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த 2ஆம் தேதியும் அவர் உயிருள்ளவரா இருக்கிறார், ஜீவனுள்ளவரா இருக்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களுக்காக விசேஷமா நான் ஜெபம் பண்ண போறேன். நிச்சயமா பெரிய பெரிய அதிசயங்களை உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் சுதர்சன், அது போலவே திருமண நாளை காணக்கூடிய சகோதரர் எம் மரியா அன்துவன், சகோதரி எம் வித்யா தம்பதியார்கள் மற்றும் சகோதரர் லியோ ஸ்டீஃபன், சிஸ்டர் ஜெயந்தி தம்பதியார்கள், அவங்க திருமண நாள் காண்றாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி பிறந்த நாள் காணக்கூடிய சகோதரி அனிதா சகாயராஜ், சகோதரி ஷீலா பால், அவர்களுக்காகவும் திருமண நாட்கள் காணக்கூடிய தம்பதியாருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். நீர் எவ்வளவு நல்லவராக இருந்து இந்த ஆண்டு துவங்கி 7 மாதங்கள் அற்புதமாக நடத்தி ஒரு புதிய 8வது மாதத்தை காண செய்தீரே, நன்றி அப்பா. இந்த 8வது மாதத்தின் 2ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரை தேவன் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படிப்பட்ட அதிசயம்? அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு நான் செஞ்ச அதே அதிசயத்தை இன்னைக்கு நான் உன் லைஃப்ல செய்வேன்னு சொல்லி இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்கப்பா. என் லைஃப்ல நடக்காதா? ஆபிரகாம் வாழ்வில் நடந்த அற்புதங்கள் என் லைஃப்ல நடக்காதா? யோசேப்பு வாழ்வில் நடந்த அதிசயங்கள் என் வாழ்வில் நடக்காதா? இஸ்ரவேல் மக்கள் வாழ்வில் நடந்ததான விசேஷங்கள் என் வாழ்வில் நடக்காதா என்ற ஏக்க பெருமூச்சோடு இருக்கக்கூடிய முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்ற மிகுந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பலிக்க பண்ணுங்கப்பா. இன்னைக்கு முடிய பிள்ளைகள் தங்கள் சொந்த வாழ்விலே வியக்க வைக்கக்கூடிய, பூரிப்படையக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்யும் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய மனங்கள் எல்லாம் பூரிக்கட்டும், உள்ளங்கள் எல்லாம் அதிசயப்படட்டும், ஆச்சரியங்களை அனுபவிக்கட்டும்,
ஆசீர்வாதமான நன்மைகளை நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க பண்ண வேண்டுமென பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல நாமத்தினால வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அதுபோலவே இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும், நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி பிறந்த நாட்கள் திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தெய்வமே, அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அற்புதங்கள் அதிசயங்கள் காண செய்து ஆண்டுகளை வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம். அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளை வருடங்களை எல்லா ரகமான நன்மைகளால் ஆசீர்வாதங்களால் முடிசூட்டி வர்த்திக்க செய்து வாழ்ந்திருக்க பண்ண வேண்டுமென பிதா குமாரின் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல நாமத்தினால உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்த்தாமே சிறக்க செழிக்க பழுக பெருக விருத்தி அடைய செய்தருள வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். திரையில் தெரியக்கூடிய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னென்ன காரியங்களுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுபோலவே உங்களுடைய விசேஷமான பிறந்த நாட்கள் திருமண ஆண்டுகளிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தால் அதையும் எங்களுக்கு தெளிவுபட 1 மாதத்திற்கு முன்பதாகவே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.